ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பில் எவரும் எதிர்பாராத அறிவிப்பை வெளியிட்ட ட்ரம்ப். பேச்சுவார்த்தை ட்ரம்பின் பொய்யை அம்பலப்படுத்தியது ஈரான். முடிவிற்கு வரும் ஈரானுடனான போர், ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு. போரில் இல்லாத நாடுகளுக்கு ஈரான் விதித்த நிபந்தனை, எதிரிகளுக்கு கடும் எச்சரிக்கை. ஈரானுக்கு பேரிடி, ஹோர்முஸ் நீரிணை அடைய அமெரிக்காவுடன் ஒன்றிணையும் பிரித்தானியா. ஈரான் அணுமின் நிலையம் அருகே தாக்குதல், ரஷ்யா கடும் எச்சரிக்கை. நிலைகுலைந்த அமெரிக்கா, ஈரானுக்குள் நுழைய தயாராகும் B-52 விமானங்களுக்கு காத்திருக்கும் பேராபத்து. இஸ்ரேல் மற்றும் வளைகுடா பிராந்தியத்தின் மீது 77வது கட்ட தாக்குதல், ஈரான் திட்டவட்ட அறிவிப்பு. ஹே ட்ரம்ப், யூ ஆர் ஃபயர். அமெரிக்க அதிபரை ஆங்கிலத்தில் கேலி செய்த ஈரானிய ராணுவம். உலகளாவிய நிதி நிறுவனங்களுக்கு ஈரானின் மாபெரும் அச்சுறுத்தல், அமெரிக்க பத்திரங்களை வாங்கினால் உங்கள் மீது தாக்குதல். ஈரான் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை 5 நாட்களுக்கு நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பை அவர் தனது உத்தியபூர்வ ட்ரூத் சோசியல் கணக்கில் வெளியிட்டுள்ளார். அதில் மேலும் கருத்து வெளியிட்டுள்ள ட்ரம்ப், மத்திய கிழக்கில் நமது பகைமைகளுக்கு மொத்தமாக மற்றும் ஒரு முழுமையான தீர்வு காண்பது தொடர்பாக கடந்த 2 நாட்களாக அமெரிக்க கூட்டணி நாடுகளுடன் ஈரான் மற்றும் மிகவும் நல்ல மற்றும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என கூறியுள்ளார். மேலும் இந்த வாரம் முழுவதும் தொடர்பிருக்கும் ஆழமான, விரிவான மற்றும் ஆக்கப்பூர்வமான இந்த பேச்சுவார்த்தைகளின் தன்மை மற்றும் துணையின் அடிப்படையில் நடைபெற்று வரும் சந்திப்புகள் மற்றும் கலந்துரையாடல்களின் வெற்றியை பொறுத்து ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புக்கு எதிரான அனைத்து ராணுவ தாக்குதல்களையும் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு போர் திணைக்களத்திற்கு நான் அறிவுறுத்தியுள்ளேன் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் அனுமதிக்காவிட்டால் திங்கட்கிழமை மாலைக்குள் அந்நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ட்ரம்ப் அச்சுறுத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தங்கள் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்க ஆதரவு மின் உற்பத்தி நிலையங்களையும் அமெரிக்க தளங்களுக்கு மின்சாரம் வழங்கும் பிராந்திய நாடுகளின் மின் உற்பத்தி நிலையங்களையும் தாக்கி அளிப்பதாக ஈரான் எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் ஈரான் மின் உற்பத்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மற்றும் அமெரிக்க இடையான மோதலை தீர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னேறி வருவதாக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நேரடி அல்லது மறைமுகமான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்புடைய பாஸ் செய்தி நிறுவனம் பெயர் குறிப்பிட விரும்பாத ஈரானிய அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் அதற்கு பதிலளித்துள்ள அந்த அதிகாரி, மேற்கு ஆசியாவில் உள்ள அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களும் எங்களது தாக்குதல் இலக்குகளில் அடங்கும் என்பதை தெரிந்து கொண்ட பின்னரே அவர் தற்போது பின்வாங்கியுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் கூற்றுக்கள் எரிசக்தி விலைகளை குறைப்பதற்கும் ராணுவ திட்டங்களுக்கும் காலவகாசம் பெறுவதற்கும் செய்யப்படும் முயற்சி என்று ஈரான் நிராகரித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி பல ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பதட்டங்களை குறைப்பதற்காக பிராந்திய நாடுகளிடமிருந்து முன்முயற்சிகள் இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியதாக மெஹரன் நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அவை அனைத்திற்கும் எங்கள் பதில் தெளிவாக உள்ளது. இந்த போரை தொடங்கிய தரப்பு நாங்கள் அல்ல. மேலும் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் வாஷிங்டன் தான் அனுப்பப்பட வேண்டும். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் முரண்பட்ட தகவல்களை வெளியிட்டு வருவதால் மத்திய கிழக்கில் நிலவும் அரசியல் சூழலில் பெரும் குழப்பமும் பரபரப்பும் நிலவி வருகின்றது. ஈரானின் பயங்கரவாத ஆட்சிக்கு எதிராக மத்திய கிழக்கில் நாங்கள் முன்னெடுக்கவிருந்த மாபெரும் ராணுவ நடவடிக்கைகளை முடித்துக் கொள்ளும் சூழலை பரிசீலித்து வருகின்றேன். ஏனென்றால் எங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு நாங்கள் மிக நெருக்கமாக வந்துவிட்டோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் கூறியதாவது, ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்தும் நாடுகளை தேவைக்கேற்ப அதனை பாதுகாத்து கண்காணித்து ஒழுங்குபடுத்த வேண்டும். அதை அமெரிக்கா செய்யாது. அந்த நாடுகள் கோரிக்கை விடுத்தால் நாங்கள் உதவுவோம். ஆனால் ஈரானின் அச்சுறுத்தல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்ட பிறகு அத்தனை உதவிக்கான தேவை இருக்காது. அந்த நாடுகளுக்கு இது ஒரு எளிமையான ராணுவ நடவடிக்கையாகவே அமையும் என தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்க தங்களது படைகளை அனுப்ப மறுத்த நேட்டோ நாடுகளை ட்ரம்ப் மீண்டும் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறும்போது, ஹோர்முஸ் நீரிணையை திறக்க உதவாத நாடுகள் கோழைகள். இதை அமெரிக்கா நினைவில் வைத்திருக்கும். அமெரிக்கா இல்லையென்றால் நேட்டோ அமைப்பு வெறும் காகித புலிதான். ஈரானுடனான போரில் உதவாதவர்கள் எண்ணெய் விலை உயர்வை பற்றி புகார் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் அதற்கு காரணமான ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் உதவ மறுக்கின்றார்கள். ஈரானுடன் போர் நிறுத்தம் செய்ய நான் விரும்பவில்லை. எதிர்த்தரப்பை நீங்கள் முற்றிலுமாக அழித்துக் கொண்டிருக்கும் போது போர் நிறுத்தம் எதையும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் என்றார்.
ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் போர் அல்லாத நாடுகள் கட்டாயமாக ஈரானுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அமைப்பான பாதுகாப்பு கவுன்சிலில் அறிவித்துள்ளது. ஈரான் கரைகள் அல்லது தீவுகள் மீது எந்த ஒரு தாக்குதலும் நடத்தப்பட்டால் அதற்கு கடுமையான பதிலடி வழங்கப்படும் எனவும் மேற்படி அறிவிப்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாரசீக வளைகுடா மற்றும் கடலோர பகுதிகளில் உள்ள அனைத்து அணுகல் வழிகளும் கடற்படை கண்ணிவடிகளால் நிரப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்போது கரையிலிருந்து விடக்கூடிய மிதக்கும் கண்ணிவடிகள் உட்பட பல்வேறு வகையான கடற்படை கண்ணிவடிகள் பயன்படுத்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதன்படி ஹோர்முஸ் நீரிணை மட்டுமின்றி முழு பாரசீக வளைகுடாவை செயல்பாடுகளில் முடங்கும் நிலைக்கு தள்ளப்படலாம் என ஈரான் பாதுகாப்பு கவுன்சில் எச்சரித்துள்ளது. மேலும் இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் அதற்கான முழு பொறுப்பும் தாக்குதல் நடத்தும் தரப்பு எனவும் ஈரான் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகளின் நடவடிக்கைகள் மற்றும் ஈரானின் பதிலடி எச்சரிக்கைகள் மத்திய கிழக்கில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை மிகவும் நெருக்கடியான நிலைக்கு கொண்டு சென்றுள்ளன. பிரித்தானிய பிரதமர் ஹேர் ஸ்டார்மர் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஆகியோர் ஞாயிற்றுக்கிழமை இரவு தொலைபேசி மூலம் ஹோர்முஸ் நீரிணை நெருக்கடி குறித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த முக்கிய கடல் வழித்தடத்தை மீண்டும் திறப்பது உலக எரிசக்தி சந்தையில் நிலைத்தன்மைக்கு அவசியம் என இருவரும் ஒப்புக்கொண்டதாக பிரிட்டன் அரசின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு அவர்கள் விரைவில் மீண்டும் பேச ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போரில் ராணுவ உதவி வழங்குவதில் தயக்கம் காட்டியதற்காக பிரிட்டன் பிரதமர் மற்றும் பிற ஐரோப்பிய கூட்டாளிகளை ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்ததற்கு பின்னர் இந்த உரையாடல் நடைபெற்றுள்ளது. ஈரான் மோதல் தொடங்கியதிலிருந்து செயலிழந்த நிலையில் உள்ள இந்த முக்கிய கடல் வழித்தடத்தில் பாதுகாப்பான கடற்பயணத்தை உறுதி செய்யும் முயற்சிகளில் பங்கேற்க தயாராக உள்ள 22 நாடுகளில் ஒன்றாக பிரிட்டன் உள்ளது. இதற்கிடையில் நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே இந்த கடல் வழித்தடத்தை மீண்டும் திறக்க தங்கள் கூட்டமைப்பினால் முடியும் என்று முழு நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன்படி ராணுவ நடவடிக்கையின் ரகசியத்தன்மை காரணமாக உறுப்பு நாடுகள் தங்களது பதிலை துல்லியமாக திட்டமிட நேரம் எடுத்துக் கொள்வதும் அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானின் புஷேகர் அணுமின் நிலையத்திற்கு அருகே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் மிகவும் ஆபத்தானவை என்று ரஷ்யா கடுமையாக எச்சரித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் இத்தகைய நடவடிக்கைகள் ஈடு செய்ய முடியாத பேரழிவுகளை உண்டாக்கக்கூடும் என்று கவலை தெரிவித்துள்ளார். அணுசக்தி கட்டமைப்புகளுக்கு அருகில் நடத்தப்படும் ராணுவ தாக்குதல்கள் சர்வதேச பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல் என்றும் இதுகுறித்து ரஷ்யா தனது கண்டனத்தை அமெரிக்காவிடம் நேரடியாக பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலானது அணுமின் நிலையத்தின் முக்கிய பகுதிக்கு மிக அருகாமையில் விழுந்ததாக கூறப்படுகின்றது. இருப்பினும் தற்போதைக்கு அணுக்கசிவு ஏதும் ஏற்படவில்லை என்றும் கதிர்வீச்சு அளவு சீராக இருப்பதாகவும் சர்வதேச அணுசக்தி முகமை உறுதிப்படுத்தியுள்ளது. ரஷ்யாவால் கட்டப்பட்ட இந்த அணுமின் நிலையத்தில் நூற்றுக்கணக்கான ரஷ்ய நிபுணர்கள் பணியாற்றி வரும் சூழலில் அங்கு நிலவும் போர் பதற்றம் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இப்பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை தணிக்க ராணுவ நடவடிக்கைகளை கைவிட்டு அரசியல் மற்றும் தூதரக ரீதியான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் மீண்டும் சூழத் தொடங்கியுள்ளன. அமெரிக்காவின் பலம் வாய்ந்த B-52 குண்டுவீச்சு விமானங்கள் ஈரானின் எல்லைக்குள் நுழைய தயாராகி வரும் நிலையில் அவற்றுக்கு ஈரானிடமிருந்து மிகப்பெரிய பேராபத்து காத்திருப்பதாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக ஈரான் பகுதிகளில் இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள், கிடங்குகள் மற்றும் மீதமுள்ள கடற்படை முக்கியமான அணுசக்தி நிலையங்களை அழிப்பதற்காகவே மீண்டும் ஒருமுறை ஈரானுக்குள் நுழைய உள்ளதாக அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சை மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இந்த விமான குண்டுகள் 60 அடி வரையே ஈரானின் ஆயுத கிடங்குகள் மற்றும் இடங்கள் 500 அடியானவை என்று பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் கலாநிதி அருஸ் தெரிவித்தார். F-35 விமானத்தை வீழ்த்தியவர்களுக்கு B-52 குண்டுவீச்சு விமானங்களை வீழ்த்துவது பெரும் பிரச்சனையாக இருக்காது என்று அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து தங்களின் 77வது கட்ட தாக்குதலை தொடங்கியுள்ளதாக ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் குறித்த ஈரானிய அரசு செய்தி நிறுவனமான ஹஸ்னீம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் கீழே தொகுக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் முழுவதும் அதிரடி தாக்குதல். இஸ்ரேலின் வடக்கு, மத்திய மற்றும் தெற்கென அனைத்து பகுதிகளையும் குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதில் அதிநவீன கைபர் ஷெக்கான் ஏவுகணைகள், அதிக எடையை சுமந்து சென்று துல்லியமாக தாக்கும் அமைப்புகள் மற்றும் பெரும் அழிவை ஏற்படுத்தும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாக IRGC செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது குறி. இஸ்ரேலை தவிர்த்து வளைகுடா நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளங்களான குவைத்தில் உள்ள அலி அல் சேலம், சவுதி அரேபியாவில் உள்ள அல் கார்க் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல் தர்பா ஆகிய தளங்களையும் குறிவைத்து தாக்கியுள்ளதாக IRGC தெரிவித்துள்ளது. டிரம்பின் நிலைப்பாடு குறித்து விமர்சனம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சமீபத்திய நிலைப்பாடுகள் குறித்து அந்த அறிக்கையில் விமர்சிக்கப்பட்டுள்ளது. டிரம்பின் முரண்பாடான நடத்தைகள் போர்முனையில் எங்கள் கவனத்தை சிதறடிக்க அல்லது
இந்த போரை தொடர்ந்து முன்னெடுப்பதில் இருந்து எங்களை பின்வாங்க செய்ய முடியாது என்று IRGC திட்டவட்டமாக கூறியுள்ளது. பின்னணி ஒருபுறம் பேச்சுவார்த்தைகள் மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அமெரிக்கா பேசி வரும் நிலையில், மறுபுறம் ஈரான் வளைகுடா நாடுகள் முழுவதும் தனது தாக்குதலின் வீச்சை 77வது கட்டமாக தீவிரப்படுத்தியிருப்பது மத்திய கிழக்கில் பதற்றத்தை மீண்டும் உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தின் உயிர் நாடியான ஹோர்முஸ் ஜலசந்தியை முழுமையாக திறக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த 48 மணி நேர இறுதி எச்சரிக்கையின் கெடு நெருங்கி வரும் நிலையில், ஈரான் அதனை சற்றும் பொருட்படுத்தாது அமெரிக்க அதிபரை பகிரங்கமாக கேலி செய்துள்ளது. ஜுவா ஃபயர் வீடியோ. ஈரானின் அதிஉயர் ராணுவ கட்டளை மையமான காதும் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் பேச்சாளர் எப்ராஹிம் சுல்பகாரி ட்ரம்பை நேரடியாக தாக்கி ஆங்கிலத்தில் சிறிய காணொலி ஒன்றினை வெளியிட்டுள்ளார். அதில் அவர், "ஹே ட்ரம்ப், நீங்கள் வேலையை விட்டு நீக்கப்பட்டுள்ளீர்கள். இந்த வாக்கியம் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமானது. இந்த விடயத்தில் நீங்கள் காட்டிய கவனத்திற்கு நன்றி" என மிகவும் நையாண்டியாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபரின் சொந்த சொற்றொடரையை பயன்படுத்தி ஈரானிய ராணுவ உயர்மட்ட அதிகாரி ஒருவர் சவால் விடுத்துள்ளமை சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் மாபெரும் பதிலடி எச்சரிக்கை. ஒருபுறம் ட்ரம்பை கேலி செய்தாலும் மறுபுறம் அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுக்க ஈரான் தயாராக உள்ளதை அந்த அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தி தொடர்ந்து முடக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் ஈரானின் எரிசக்தி மற்றும் மின் உற்பத்தி வலையமைப்புகளை அமெரிக்கா தாக்க முற்பட்டால் அதற்கு பதிலடியாக அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் மீது மிக கடுமையான தண்டனைக்குரிய பதிலடி தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படும் என ஈரான் மீண்டும் ஒருமுறை திட்டவட்டமாக சபதம் ஏற்றுள்ளது. மத்திய கிழக்கில் ராணுவ ரீதியாக போரிட்டு வரும் ஈரான் தற்போது தனது தாக்குதல் இலக்குகளை உலகளாவிய நிதி மற்றும் பொருளாதார கட்டமைப்புகளை நோக்கி திருப்பியுள்ளது. அமெரிக்க ராணுவ வரவு செலவு திட்டத்திற்கு நிதியளிக்கும் உலகளாவிய நிறுவனங்களை இலக்கு வைத்து ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலிபாப் பகிரங்கமாக இறுதி எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். ரத்தம் தோய்ந்த பத்திரங்கள். தனது உத்தியபூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ள சபாநாயகர் காலிபாப், அமெரிக்க ராணுவ வரவு செலவு திட்டத்திற்கு நிதியளிக்கும் நிதி நிறுவனங்கள் எமது நியாயமான இலக்குகளாகும் என திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், அமெரிக்க திரைசேரி பத்திரங்கள் ஈரானியர்களின் ரத்தத்தில் தோய்ந்துள்ளன. அவற்றை நீங்கள் கொள்வனவு செய்தால் உங்கள் தலைமை காரியாலயம் மற்றும் சொத்துக்கள் மீதான தாக்குதலையும் நீங்கள் விலைக்கு வாங்குவீர்கள் என்று அர்த்தம் என கடுமையாக எச்சரித்துள்ளார். கண்காணிக்கப்படும் முதலீடுகள். உலகளாவிய வங்கிகள் மற்றும் முதலீட்டு நிறுவனங்களுக்கு நேரடி அச்சுறுத்தலை விடுக்கும் வகையில் நாங்கள் உங்களது முதலீட்டு பட்டியல்களை கண்காணிக்கின்றோம். இது உங்களுக்கான இறுதி அறிவிப்பாகும் என அவர் விடுத்துள்ள செய்தி சர்வதேச பொருளாதார மட்டத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்களை அழிப்பதாக விடுத்த அச்சுறுத்தலுக்கு பதிலடியாக பிராந்திய உட்கட்டமைப்புகளை அழிப்போம் என ஈரான் ஏற்கனவே எச்சரித்திருந்த நிலையில், தற்போது உலகளாவிய நிதி நிறுவனங்களையும் போரின் இலக்குகளாக ஈரான் அறிவித்துள்ளமையானது இந்த போரை ஒரு மாபெரும் உலகளாவிய பொருளாதார நெருக்கடியாக மாற்றும் அபாயத்தை உணர்த்துகின்றது. ஈரானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி புதிய வகை ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதாகவும் அவற்றை தமது வான் பாதுகாப்பு கட்டமைப்பு அடையாளம் கண்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த ஒரு மணி நேரத்திற்குள் இஸ்ரேலிய ராணுவம் விடுத்துள்ள இரண்டாவது அபாய எச்சரிக்கை இதுவாகும் என அல் ஜசீரா ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலின் வான்பரப்பிற்குள் நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவை ஈரானின் புதிய ரக ஏவுகணைகள் என இஸ்ரேலிய பாதுகாப்பு தரப்பு அடையாளப்படுத்தியுள்ளது. குறித்த தாக்குதல் எச்சரிக்கையை தொடர்ந்து பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பான பதுங்கு குழிகளுக்கு செல்லுமாறு இஸ்ரேலிய ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. அதே நேரத்தில் லெபனானில் இருந்து ஏவப்பட்ட ராக்கெட் தாக்குதல் இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளில் அபாய எச்சரிக்கைகள் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் தனது நீண்ட தூர ஏவுகணை திறனை நிரூபிக்கும் வகையில் இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்க பிரித்தானியா ராணுவ தளமான டியாகோ கார்சியாவில் நோக்கி சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவு கொண்டு ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ராணுவம் ஈரானின் இந்த ஏவுகணைகளை ஐரோப்பாவின் முக்கிய தலைநகர்களான பெர்லின், பாரிஸ், லண்டன் உள்ளிட்ட நகரங்களை நேரடியாக அச்சுறுத்தும் திறன் கொண்டவை என்றும் எச்சரித்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவ தலைவர் லெப் ஜெனரல் ஏஆல் ஷமீர் வெளியிட்ட அறிக்கையில், நேற்று ஈரான் இருநிலை இன்டர்கான்டினென்டல் பொலிஸ்டிக் ஏவுகணைகளை டியாகோ கார்சியாவை நோக்கி ஏவியது. இந்த ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்குவதற்காக அல்ல. அவற்றின் தாக்குவரம்பு ஐரோப்பாவின் தலைநகரங்களான பெர்லின், பாரிஸ், ரோம் போன்றவற்றை நேரடியாக அச்சுறுத்தும் அளவுக்கு உள்ளது. இது ஈரானிய ஆட்சி உலகளாவிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இப்போது லண்டன், பாரிஸ் அல்லது பெர்லின் ஆகியவை சென்றடையக்கூடிய ஏவுகணைகளுடன் இது மிகப்பெரிய ஆபத்தாக மாறியுள்ளது. இந்த சம்பவம் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து
ஈரான் மீது நடத்தி வரும் தாக்குதல்களின் பின்னணியில் நிகழ்ந்துள்ளது. ஈரான் இதுவரை தனது ஏவுகணை வரம்பை 2000 தொடக்கம் 2500 கிலோமீட்டரை என்று அறிவித்திருந்த நிலையில் 4000 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஏவியது. இது முதல் முறை என இஸ்ரேல் தரப்பு கூறுகின்றது. டியாகோ ஹார்சியா தாக்குதலில் 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். அவை இலக்கை தாக்கவில்லை. ஒன்று பாதியிலேயே தோல்வியடைந்தது, மற்றொன்று அமெரிக்க கப்பலால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இருப்பினும் இந்த தாக்குதலில் ஈரானின் ஏவுகணை தொழில்நுட்பம் முன்னேறியுள்ளதை காட்டுவதாக மேற்கத்திய நாடுகள் கருதுகின்றன. இதனால் ஐரோப்பிய நாடுகளான பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்டவை அதிக அச்சத்தில் உள்ளன.